அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. ஸோ இதை நான் வேக வைக்க போறேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆலு பரோட்டா செய்யதான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தாங்க இது. நான் பாத்தீங்கன்னா லஞ்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா பகாரா ரைஸ், அது கூட சிக்கன் குருமா, அது கூட ஆலு பரோட்டாங்க. பகாரா ரைஸும் சிக்கன் குருமா ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோல விலாகாவே அப்லோட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆலு பரோட்டா ரெசிபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க முன்கூட்டியே. இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கையில உரிச்சு எடுத்துக்கிறேன். ஆலு பரோட்டா ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே காலையில என்னோட பையனுக்கு வந்து டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்துருவேங்க. ஸோ லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஆலு பரோட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆலு பரோட்டா சூடா சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டுங்க, அதுவே ஆறி போய் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் நல்ல கையாலே ஓரளவு மேஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதுல கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. அதோட வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட கரம் மசாலா, ஜீரகத்தூள், தனியாத்தூள், அதோட பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். அதோட உப்புங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தில வச்சு தேய்க்க போறோங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான், சப்பாத்தில வச்சு தேய்க்கிறது. இந்த மசாலா பாத்தீங்கன்னா நீங்க குக் பண்ணும்போது ரெடி பண்ணுங்க. நீங்க ரெடி பண்ணி வச்சீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க சப்பாத்தில வச்சு தேய்க்கிறது கஷ்டமாயிடும். ஸோ நான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸாவே வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு மசாலாவும் நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தேய்ச்சிட்டேங்க. ஸோ இதுக்கு மேல நான் மசாலா வச்சுக்க போறேன். நீங்க மசாலா வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மசாலா எவ்வளோ வச்சிருக்கேன் பாருங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மசாலா அதிகமாக இருந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ என் பையனுக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ள வச்சு அப்படியே திருவி விட்டுட்டேன். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து நம்ம வந்து தேய்க்கக்கூடாது, இந்த சைடு தான் தேய்க்கணும். ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக தேய்க்கணுங்க. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருந்து மசாலாஸ் வெளியே வந்துடும். எல்லா சைடும் மசாலா இருக்கிற மாதிரி ஈவனா தேய்ச்சிக்கோங்க. மெதுவா தேய்ங்க. முடிஞ்ச அளவுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா மாவு வச்சு நம்ம கையில எடுக்கிற மாதிரி தேய்ங்க. ஸோ பாத்தீங்களா, இப்போ நான் வந்து தேய்ச்சிட்டேன். உள்ள இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா. ஸோ இதுக்கு மேல தேய்ச்சா எல்லா மசாலாவும் வந்துருங்க. ஸோ அதை அப்படியே மெதுவா எடுத்துட்டு நான் இதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு லஞ்ச் பாத்தீங்கன்னா காலையில என் பையனுக்கு கட்டுறது ரொம்ப ஈஸி ஆயிடுங்க. ஸோ இது கொடுத்துட்டேன்னா அவருக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அதோட இது மத்தியானம் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டா இருக்கும், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்காக தாங்க இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. அவருக்காக இது வந்து ஸ்பெஷலாக பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வழியில போகும்போது சாப்பிட்டுருவாரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து எண்ணெய்லாம் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க. எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த சப்பாத்தி பார்க்கும்போது எல்லா சைடுமே சூப்பராக குக் ஆகி இருக்கு. ஸோ எண்ணெய்லாம் கரெக்டாக சேர்த்து நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சப்பாத்தி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாப்பிடணும்னா இதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் எடுத்துக்கலாம், ஊறுகாய் எடுத்துக்கலாம். ஸோ பசங்களுக்கு தேவையே இல்லைங்க. உள்ள இருக்கிற மசாலாவே அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதாங்க. இந்த சப்பாத்தியோட பகாரா ரைஸும் சிக்கன் குருமா எல்லாமே பேக் பண்ணி அவருக்கு ஊருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.